ஒரு புருஷன் பொண்டாட்டி காலத்துக்கும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு இது ஒண்ணு போதும். அதனால எனக்கு ஜனனிய ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, இனி மத்த விஷயங்களை பேசி முடிக்க வேண்டியதா? ஏன்னா ஜோசியர்கிட்ட இவங்க ஜாதகத்தை காமிச்சப்பவே 2 வீட்டுக்கும் சம்மதம்னா ஒப்புதாம்பூல மாத்திக்கோங்கன்னு நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. அதனால இன்னைக்குதான் என்ன பண்ணலாம்? சந்தோஷமான விஷயத்தை ஏன் தள்ளி போடணும்? நாளான்னைக்கே உப்பு தாம்பலம் மாத்திக்கிட்டா போச்சு. ஜனனி எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறது எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னமோ சொல்றது, நீ என்ன சொன்னாலும் கரெக்டா தானமா சொல்லுவ. அதை விட சந்தோஷம் வெண்ணிலா ஜனனிக்கு சொந்தம்னு தெரிய வந்ததுதான். ஜனனி, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. பூங்கோது, நீ போய் விபூதி தட்டை எடுத்துட்டு வா. கௌதம், நீயும் பெரியவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. சரிங்கப்பா. நல்லா இருமா. ஐயோ, எனக்கு நான் அவ்வளவு வயசு ஆகல. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருங்க நல்லா இருங்க. ஜனனி, ஸ்வேதா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. அப்ப நாங்க கிளம்புறோங்க. நாங்க பக்கத்து டவுன்ல ஹோட்டல்ல தங்கி இருக்கோம். நாளைக்கு நல்ல நேரமா பார்த்து உப்பு தாம்பலம் மாத்திக்கலாம். பக்கத்து டவுன்ல ஹோட்டல் இல்லையா? நல்லா இருக்குங்க. இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, நீங்க நம்ம வீட்டுல தங்காம வெளியே தங்கினா எப்படி? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க எல்லாரும் இங்க தான் தங்கணும். இல்ல தம்பி, உப்பு தம்மாலம் மாத்தாம எப்படி கை நினைக்கிறது? இத பாருங்க, என் தங்கச்சி ஜனனியை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன்னு நீங்க மனப்பூர்வமா சம்மதிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் வேற என்னங்க இருக்கு? சம்பிரதாயத்துல விடுங்க. நீங்க எங்க வீட்டுல மணிக்கணும், நம்ம வீட்டுல தங்கினீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். அதுக்கு தான் சொல்றேன். சரிங்க, நாங்க இங்கே தங்கிக்கிறோம். கார்த்திக், அம்மா, நீ போய் அவங்களுக்கு வீட்டை சுத்தி காமிப்பா. சரிம்மா. மாப்பிள்ள, நம்ம ஜனனிக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ள உங்களுக்கு தம்பி மாதிரி. அதனால
நீங்க உங்க வருங்கால சகலையை கூட்டிட்டு போய் உங்க ரூம்லயே தங்க வச்சுக்கோங்க. சரிங்க அத்தை. வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. சரிங்க. என்ன நிக்கிறீங்க? வாங்க போலாம் வாங்க. எனக்கு இது வாழ்நாள் முழுசுக்குமான சந்தோஷ பரிசு. இதை எப்பவுமே என் கையில வச்சு பார்த்துட்டு இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன். அண்ணி, பாத்துட்டேன். அடேங்கப்பா, முகத்துல அப்படி ஒரு பூரிப்பு. சும்மா சொல்லக்கூடாது அண்ணி. எங்க அண்ணனோட நினைப்புல உங்க முகமே வானவில் மாதிரி அழகாயிடுச்சு. போ ஜனனி, சும்மா என்ன கிண்டல் பண்ணாத. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு பாக்குற விஷயம் கூட எனக்கு தான் நடந்ததா இல்ல வேற யாருக்காவது நடந்ததான்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. என்ன சொல்ற? அங்க நடந்த ரொமான்ஸ நான் வேணா பார்க்காம இருந்திருக்கலாம். அண்ணனை நீங்க ஓரத்துல நின்னு பாக்குறது என்ன, அவர் உங்களை பாக்குறது என்ன? அது மட்டுமா, எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு அவருக்கு மட்டும் இந்தாங்க மாமா பூஸ்ட் குடிங்கன்னு சொல்லி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஓவர் ரொமான்ஸ் அண்ணி. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நம்ம அண்ணாமலை அண்ணனும் கார்த்திக்கும் மொத்த கதையும் சொல்லிட்டாங்க. அதுவும் இத்தனை பேர் இருக்கும் போதே இவ்ளோ ரொமான்ஸ்னா, அங்க மட்டும் யாருமே இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? ஐயோ, நடந்ததை கேட்ட எனக்கே வெக்கமா இருக்குப்பா. பேசாம இரு. என்னது பேசாம இருக்கிறதா? எப்படி அண்ணி? இதெல்லாம் நடக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். இதெல்லாம் நடக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அண்ணி, எனக்கு உங்க வெக்கத்தை பார்க்க என்ன தெரியுமா தோணுது? நான் உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்களும் அதை கேட்டுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். வெக்கப்படும் போது இவ்ளோ அழகா இருக்கீங்க அண்ணி. ஜனனி, என்ன மட்டும் சொல்றியே, நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ண? முத்து மாமா போட்டோ காட்டினதுக்கு அப்புறம் தான் பொண்ணு பார்க்க வந்தாங்களா, இல்ல முதல்லயே ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வந்தாங்களான்னு எனக்கே புரியலப்பா. ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பழகுன மாதிரி ஆளாளுக்கு பாத்துக்கிறீங்க. வெறும் சம்பிரதாயத்துக்கு தான் இந்த பொண்ணு பாக்குறது நடந்த மாதிரி இருந்துச்சு. அவர் உன்னை பாக்குறது என்ன, நீ அவரை பாக்குறது என்ன? போங்க அண்ணி, நான் உங்களை சொல்றேன்னு நீங்க என்ன சொல்றீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல. அதெல்லாம் இல்ல, எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் பார்வையிலேயே ஒருத்தர் முழுங்கிட்டு இருந்தத நான் பாத்துட்டு தானே இருந்தேன். அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. அதெல்லாம் இல்ல, நான் சொல்றத கேளு. உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா அவருக்கு உன்னை பார்த்த உடனே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆக்சுவலி எனக்கும் அவரை. அடேங்கப்பா, நீ வெக்கப்படுறதுல நான் தோத்துதான் போயிட போறேன். இப்படி எல்லாம் உன்னை கிண்டல் பண்ணணும்னு தான் நீ என்ன கிண்டல் பண்றியா? உங்க அண்ணன் கிட்ட பேசி சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிட சொல்ற. சந்தோஷமா? என்ன சகல, தூக்கம் வரலீங்களா? இல்ல, புது வீடு புது ஆளுங்களா, அதான் தூக்கம் வரல. சகலைக்கு தூக்கம் வரலையா? அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருப்போமா? அப்புறம் சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி சொல்லுங்க, நீங்க எங்க படிச்சீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அத பத்தி சொல்லுங்க. அது
ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர் புக் எல்லாம் படிச்சிருக்கேன். அப்பப்போ சுபா புக்ஸ் எல்லாம் படிப்பேன். சுஜாதா புக்ஸ் கூட படிச்சிருக்கேன். சுஜாதா புக்கா? நாம எதை கேட்டா இவரு எதை பத்தி சொல்றாரு? மாட்டிக்கிட்டீங்களா? இன்னொரு தடவை கேள்வி கேட்பீங்க. எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க உண்மையிலேயே என்னோட சகல நிரூபிச்சிட்டீங்க. எனக்கும் அடி வயித்துல பசி வந்துருச்சு. பால் கிடைக்குமா? பாலா? பால் தான் ஏற்கனவே கொடுத்துட்டாங்களே சகல. மீதி பாலை தயிருக்கு உரம் ஊத்திருப்பாங்க, அதனால பால் கிடைக்காதே. கொஞ்சம் வெக்கையா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லையே, எனக்கு அப்படி தெரியலையே. நான் வேணா ஹாலுக்கு போயிட்டு காத்து வாங்கிட்டு வரட்டுங்களா? ஹாலுக்கா? ஹாலுக்கு போனா காத்து வராது சகல. நம்ம மொட்டை மாடிக்கு போலாம். மொட்டை மாடியில நல்லா காத்து வரும். வாங்க, நானும் வரேன். புரிஞ்சுக்காம கடுப்பு ஏத்துறாரு. இந்த சகலையோட பெரிய ரகலையா போச்சு. முடியல. நீங்க இருங்க, நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அப்புறமா நம்ம 2 பேரும் மொட்டை மாடிக்கு போலாம். தண்ணி தானே, நான் போய் கொண்டு வரேன். இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். சகல, இது பால் குடிக்கிற பசி இல்ல, தண்ணி கேக்குற தாகமும் இல்ல. கல்யாணம் ஆனாதான் உங்களுக்கு பசி, தாகம், தூக்கம் எல்லாமே தீரும். அப்பா. ஆனாலும் உன்னோட கண்ணு ரொம்ப பெரிய கண்ணு தான் ஜனனி. ஏன், எதுக்கு அப்படி சொல்றீங்க? அந்த கௌதம உன்னோட பெரிய கண்ணால வளைச்சு புடிச்சு உன் கண்ணுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவரும் என்னடானா ஒரே நாள்ல உன் முந்தானைய புடிச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வராரே. போங்க நீ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நடக்கவே இல்ல. ஆனா அப்படி நடக்கணும்னு நீ ஆசைப்படுறது உன் பார்வையிலே தெரியுதே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ. அவரு ரொம்ப ஜென்டில்மேன். பாக்கலாம் பாக்கலாம், அந்த ஜென்டில்மேன் கதையெல்லாம் தெரியாதானே போகுது. யாரு? நான் தான் கௌதம். யார் யாரு? அவர்தான் உன்னோட ஜென்டில்மேன். இவர் என்ன பண்றாரு இந்த நேரத்துல? இதோ வர. என்ன வேணும்? என்னாச்சு? தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜ்ல தண்ணி இருக்கு, ரூம்ல கூட தண்ணி வச்சிருக்கோமே. அது வந்து சகல அழகா பண்ணனே மொத்தத்தையும் குடிச்சிட்டாரு. ஓ ஆமா, வேற யார் இருக்க ரூம்ல? வேற யாரு? வேற யாரும் இல்லையே. யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. பேசின மாதிரி கேட்டுச்சா? இல்லையே, நான் யார்கிட்டயும் பேசலையே. இல்ல, இப்ப கூட எனக்கு கேட்டுச்சு. ஓ அதுவா? அது நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் எனக்கு நானே பேசிப்பேன். கொஞ்சம் எப்படி சொல்றது, லூசு மாதிரி கொஞ்சம் நடந்துப்பேன். லூசு மாதிரியா? சரி சரி, நானே தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறேன். ஐயோ நீ போங்க நீ. மாப்பிள்ள அரண்டு போய் போறாரு. நான் வேற கொஞ்சம் லூசு மாதிரி தனியா பேசுவேன்னு சொல்லிட்டேன். பாவம், அவர் பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஜனனி. பரவாயில்ல விடுங்க நீ. கல்யாணத்துக்கு முன்னாடிதான் இந்த மாதிரி த்ரில் எல்லாம் அனுபவிக்க முடியும். சரி சரி, பையன் உன்னை பாக்குறதுக்காக தான் ரூமா தண்ணிய தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. நீ போய் அவருக்கு தண்ணி எடுத்து கொடு. பாவம். என்ன போ.
போ போ. ம். ம். ஐயோ என்னங்க எல்லாருக்கும் தண்ணி குடிச்சதும் விக்கல் போகும், உங்களுக்கு தண்ணி குடிச்சும் விக்கல் வருது. தண்ணி குடிச்சதால விக்கல் வரல, உங்களை பார்த்ததும் விக்கல் வந்துருச்சு. அது தண்ணிய தேடி போகும்போது ஒரு ஃப்ரிட்ஜே நேர்ல வந்தா அந்த மாதிரி இது இன்ப அதிர்ச்சியில வந்து இத விக்கல் வர மாதிரி தெரியல, கவிதை வர மாதிரி தான் தெரியுது. உங்களை பார்த்தா பல எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் வந்தா பல கவிதைகள் வரும், கவிதைகள் வந்தா வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட் எல்லாம் வெளியே வரும்.